எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கிறத நான் நம்புகிறேனுங்க. அப்புறம் நேற்றுங்க எங்கள் ஊரில் கொங்க மழை பெஞ்சுதுங்க. என்னடா மழை பெய்யுதுன்னு அழகாக வெளியே எட்டி பார்த்தேன். அது என்னடானா காலையில் ஒரே சளி இருமல் பிடிச்சிருச்சுங்க எனக்கு. அம்மாட்ட போய் சொன்னனுங்களா, அம்மா சளி பிடிச்சிருச்சுன்னு. அம்மா சூப்பு வச்சு குடிக்க சொன்னாங்க. அதானுங்க இந்த தூதுவளை சூப்பு. உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்குற, வாங்க போய் பார்ப்போம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. பாத்திரம் காஞ்சது, ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதிங்க, ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதை, ஒரு அரை ஸ்பூன் குருமிளகு, அரை ஸ்பூன் சீரகங்க. குருமிளகு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரிங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கி வச்சுக்கலாங்க. வதங்கிடுச்சுங்க. இப்போ தூதுவளை இலை போட்டுக்கலாங்க. தூதுவளை இலை கொஞ்சம் கம்மியாக இருந்தனாலேங்க ஒரே ஒரு வெத்தலை வந்து கிளிப்பு விட்டுருங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் போகிற நாள் போட்டுக்கலாம். வெத்தலையுமே கூட துளசி போட்டால் நல்லா தான் இருக்குங்க. துளசி இல்லைங்களா, அதனால ஒரே ஒரு வெத்தலை மட்டும் போட்டுருந்தாங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த இலை வந்து கொஞ்சம் நல்லா சுருண்டு வர விடுங்க. இலை கொஞ்சம் சுருண்டு வந்துச்சுங்க. இப்போ ஒரு 4-5 சின்ன வெங்காயமுங்க, ஒரு 4-5 பல் வெள்ளை பூண்டும் போட்டு ஒரு கலர் வீட்டலாங்க. வெங்காயம் வந்து கலர் மாறினா மட்டும் போதுங்க, ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஆற வச்சு மிக்சியில் நம்மளால் மையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வரணுங்க. அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சுங்க, நம்ம அரைச்சதை எடுத்து அதில் ஊற்றிக்கலாங்க. அது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குங்க, ஏன்னா லைட்டாக தான் தண்ணி ஊற்றி அரைக்கிறேங்க. இப்போ சூப்புக்கு எந்தளவுக்கு தண்ணியாக வேணுங்களோ அந்தளவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அதில் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்லைங்க, குடிக்கிறப்ப வேணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு கலர் விட்டு வரங்க. சும்மா ஒரு கொதி வந்தால் போதுங்க, சூப்பு ரெடியாகிருங்க. இந்த கொதிக்குது பாருங்க தலை போலன்னு. அவ்வளோதாங்க, சூப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சூப்பை குடிக்க வேண்டியதானு. இந்த சூப்பு குடித்தாங்க சளி இருமலெல்லாம் காணாமல் போயிருங்க. எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இந்த சூப்பை குடித்தா. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதெல்லாம்.